ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜெயடி. இன்றைக்கான வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெட்பூல் 3 ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக கோல்டு, அதனால தான் ட்ரெய்லரை உடனே பிரேக் டவுன் பண்ண முடியல. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவனுக்கு என்னடா முடி வந்துச்சுன்ற மாதிரி தான் ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அப்புறம் தான் விக்கு போய் ஸ்டாப்லர் வச்சுருக்காருங்க. அவர் ஒரு நிமிஷம் கேண்டில் ஊதும் போது அந்த செகண்ட் அவர் ஃபேஸை பாருங்களேன், ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஃபேன் தியரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பிஸ்னஸ் வச்சுட்டு இருப்பாராம். அது என்ன பிஸ்னஸ்னு சரியாக தெரில. பட் ஏதோ ஒரு கார் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாராம் ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துக்கு படத்தில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலை வந்து ஊதும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக இருப்பார். அவர் பழைய டெட்பூலாக இருக்கிறது வந்து மிஸ் பண்ணுறாரு போல இருக்குது. மேபி அந்த விஷயம் தான் அவர் வந்து ஊதிட்டு கேண்டில் ஊதுறதுக்கு முன்னாடி அதை வேண்டிட்டு அது ஊதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க போல இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த சீக்வன்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டப்புன்னு டிவியை வந்துடுவாங்க. வழக்கமாக டிவியை வந்து கதவு உடச்சிட்டு தானே உள்ளே வர்றது பழக்கம். இது என்ன புதுசாக கதவு தட்டிட்டு உள்ளே வராங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் டிவியை நல்லாவே இந்த இடத்துல வந்து எனக்கு இதில் செம குழப்பமாக இருக்க ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவியை காமிச்சிருக்காங்க. பட் இது லோக்கி சீசன் 2க்கு அடுத்தது நடக்குதா முன்னாடி நடக்குதான்னு தெரில. சத்தியமாக ஐடியா இல்லைங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா இது லோக்கி சீசன் 2க்கு அடுத்தது நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா டிவியை வந்து நம்ம டெட்பூல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். பட் டெட்பூலை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்கல. டெட்பூல் கிட்ட அவங்க வந்து ஏதோ ஒரு டீலிங் பேசுகிற மாதிரி நல்ல இந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நானே யோசித்தேன்னா என்ன ஐடியானே சுத்தமாக தெரிலங்க டெட்பூல் கிட்ட என்ன டீலிங்னு. பட் எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, அவர் வந்து ஃபோர்த் வால் நல்லா பிரேக் பண்ணுறவர். ஆல்ரெடி பார்ட் 2 பார்ட் 1 நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பயங்கரமாக ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணியிருப்பார். டெட்பூல் கேரக்டர் அப்படி தான். பட் இருந்தாலும் டெட்பூல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பார். டைம் ட்ராவல் பண்ணிலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரின் காப்பனண்ட்டாக இருக்கிற இன்னும் அந்த வருஷன் டெட்பூலை போட்டு அவர் சுடுறதா இருக்கட்டும், அப்புறம் க்ரீன் லேண்டனில் க்ரீன் லேண்டனாக சைன் போடுற அந்த இடத்துல போயிட்டு அவரை சுட்டு கொல்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் டைம் ட்ராவல் பண்ணி தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை வந்து காப்பாற்றிருக்காரு. அதில் உங்களுக்கு நல்லாவே அந்த ட்ரைலர் அப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அவர் தலையில் விக்கு தான் இருக்குது. நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணாவே கிளியர் கட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் மார்வல் ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. டெட்பூல்னாலே ரேட்டட் தானே. பட் இது டிஸ்னி கையிலன்ற போது எப்படின்னு தான் தெரில. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் தலையில் ஸ்டாப்லர் அங்கங்கே இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இந்த இடத்துல டிவிஏக்கும் டெட்பூலுக்கும் ஒரு டீலிங் வந்து போயிட்டுருக்கோம். மேபி வந்து பார்த்திங்கன்னா டிவியை வந்து அவர் வந்து ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணுறதுனால டிவியை வந்து மார்வல் ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 வந்து காப்பாற்ற சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து டெட்பூல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நான் தான் வந்து மார்வல் ஜீசஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது அவருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் நல்லா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா அந்த இடத்த நோட் பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்றைக்கி என் கண்ணுக்கு எந்த டீட்டெயிலும் மாட்டல. உங்கள் கண்ணுக்கு எதாவது மாட்டினா சொல்லுங்கள். இந்த சீனில் வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெட்பூல் அப்படியே ஒரு சோகத்தோடு ஒரு சூட்டை பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெட்பூல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது போது அந்த கபோர்டில் வந்து ஒரு சூட்டை வச்சுருப்பாங்க. அவரோட ஷர்ட்டில் இருக்க டேக் பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு போட்டிருக்கோம், அவரோட பேர் போட்டிருக்கோம். மேபி ஒரு கார் ஓனராக இருக்கும்போது அந்த பேர் இருக்கலாம். இந்த பனி பிரதேசத்தை பார்த்தா உங்களுக்கு என்னென்னு தோணுது? கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற இடமா இருக்கலாம். மேபி இருக்காமலேயும் போகலாம். எனக்கு சரியாக தெரில. இந்த சீனை பார்த்தாலே நல்லா தெரியுது ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வர மாதிரி தான் இருக்குது. மேபி இல்லாமல் கூட போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சீக்வன்ஸு அவர் ஃபஸ்ட்டே வந்து அவெஞ்சர்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அங்கே பாருங்கள், அவர் பார்த்த உடனே அவர் ஃபேஸில் தான் ஷாக் ஆகும். இந்த இடத்துல வந்து ரெண்டு அவெஞ்சர்ஸோட மூவி தான் இருக்குது. ஒன்று ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், தோர் ராக்னராக். அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காவை பார்த்து சல்யூட் அடிக்கிற சீனில் வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கேயோ பயணம் பண்ணி போகிறாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் உள்வரின் தேடி போகலாம். இந்த இடத்துல வந்து ஒரு மொட்டை தலையை காமிச்சிருக்காங்க. இவர் வந்து ஈவில் வெர்ஷன் ப்ரொஃபஸர் எக்ஸாக இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு இடத்துல டெட்பூல் உடச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இது எந்த இடம் தெரியல. ஆனால் இந்த பார்ட்டி ஹாலில் உட்காந்துட்டு இருக்க உள்வரினை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அது கொஞ்சம் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து இந்த படத்தில் வந்து 2 உள்வரின் 2 டெட்பூல் மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு வருஷனை காட்டுற மாதிரி. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில.
இந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து நான் தான் வந்து மார்வலோட ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 ரொம்ப ஃபால் ஆயிருக்கு. அவர் தான் தூக்கி போக காப்பாற்ற போகிற மாதிரி கூட கதை எடுத்துகிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி சீசனுக்கு அடுத்தது நடக்குதா இல்லை லோக்கி சீசனுக்கு முன்னாடி நடக்குதா தெரில. சீசன் 2 அதாவது லோக்கி சீசன் 2க்கு முன்னாடி நடக்குதா இல்லை பின்னாடி நடக்குதானே தெரில இந்த கதை. இந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டெல்லாம் அவங்க சூப்பராக போட்டு விடுறாங்க. ஜிப்பு முதல் கொண்டு போட்டு விடுறாங்க. செம ஃபன்னாக இருக்குது இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியாகி ரொம்ப நாள் கழிச்சு செம ஃபன்னோட ஆக்ஷனுக்கு கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. மேபி இது R-rated மூவியாக இருந்தால் டிஸ்னி எப்படி தான் இதை காட்ட போகிறாங்கன்னு தெரில. சென்சார் பண்ணாமல் இருந்தால் சரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் இருக்குது. இந்த ஃபைட்டு எதுக்கு டிவிஏக்கோ டெட்பூலுக்கும் நடக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த ஃபைட்டு செம்ம R-rated இருக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு மேபி டிவிஏக்கு இவர் ஆப்போசிட்டாக கூட அகேன்ஸ்டாக எதுக்கு பண்ணுறாருன்னே தெரில. அதே மாதிரி இது ஏன் நான் லோக்கி சீசனுக்கு அடுத்தது நடக்க போகிறேன்னு சொல்கிறேன்னா இதில் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த ஃபன் ஃபேக்ட் தான் ஒரு வினோத விலங்கு வந்து அவங்கள தூக்கிட்டு போவோம். இது வந்து லோக்கி சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. லோக்கி இதை மொத்தமாக அழிச்சிட்டு இருப்பாரு. பட் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில. இந்த கார் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் ஃபைட்லாம் செம்ம R-rated இருக்குது. டிஸ்னி எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டெட்பூலாக தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு டெட்பூல் ஒரு வருஷனை இதில் காட்டுறாமல் இருக்கும். இந்த காருக்குள்ளே நடக்கிற ஃபைட் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி பிரதேசத்தில் இருக்க ஃபைட் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி வந்து பாருங்களேன் அந்த காரில் கவுந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஃபைட்டு கற்றுறது தான் இந்த ஃபைட் வரும். இது பார்க்கும்போது டெட்பூல் 1 தாங்க ஞாபகம் வருது. அந்த கையை காட்டுற சீன்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் அப்போது டெட்பூல் தூக்கி யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது யாரும் இல்லை, நம்ம உள்வரினா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா டெட்பூல் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரும் உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே டெட்பூலை வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சாங்க. பட் உள்வரின் எங்கேயுமே காமிக்கல. கடைசி அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் அவர் ஃபேஸ் கூட ரிவீல் ஆயிருக்காது. பட் இந்த இடத்துல வரது வந்து நம்ம ஹியூ ஜாக்மேன் தான். அது நம்மளுக்கு கிளியர் அண்ட் கட்டாகவே தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிக்சர்ஸ்லாம் லீக் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச பிக்சர்ஸ்லாம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். டெட்பூல் படுத்து கிடக்கிறாரு. அவர் அழகாக தூக்கி விட சொல்லும் போதெல்லாம் உள்வரின் வந்து சண்டை போடுற சீக்வன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏன் இதை கட் பண்ணாங்கன்னே தெரில. அவர் சண்டை போடுற சீக்வன்ஸ் மேபி R-rated கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உள்வரின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம R-ratedஆன ஒரு பீப்புள் தான். காமிக்கை பொறுத்த வரைக்குமே காமிக்குன்னு இல்லை, லைவ் ஆக்ஷன்லேயே அப்படி தான் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்வரின் சூட் போட்டு நடிக்க போகிற ஹியூ ஜாக்மேன் ஃபஸ்ட்டு நடிக்க போகிறாரு இந்த படத்தில். ஏன்னா இது வரைக்கும் உள்வரின் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர அவர் போட்டிருக்க மாட்டாங்க எந்த படத்துலையும். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவர் உள்வரின் சூட்டை போட்டு சண்டை போட போகிறாரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் படம் எப்படி வர போகுதுன்னு. டெட்பூல் 2 அளவுக்கு சுமார் இல்லாமல் டெட்பூல் 1 மாதிரி செம்மையாக இருந்துச்சுன்னு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெட் டாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் இந்த மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது லீக்ஸ்லாம் கலைஞ்சா பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப் அண்ட் கைஸ் பட்டா.